ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासम्. शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेधया विहितः श्रुतं मे गोपाय. ॐ
அகம் வ்ரக்ஷஸ்யரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ் திரவிணகம் சர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இது த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ரான் சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமித்யானி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்ஸ் மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்த ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனா ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி நாபவது தத்வக்தாரமவது அவத்து மாம் அவத்து வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதயமனஹ ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதையதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தகுங்க புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். பொறுப்புறம் பக்கம் 135. சர்வாபேக்ஷச யஜ்ஞாதி ஸ்ருதேஹ அஸ்வவத் சமதமாதியுபேதே ஸ்யாத் ததாபி து தத்விதேஹ தத் அங்கதயாஹ தேஷாம் அவஸ்ய அனுஷ்டேயத்வாத். ஓகே. இப்போ நமக்கு டிபேட் என்ன நடந்தது நடுப்பழனியில் அப்படின்னா, ஏக ஆசிரம் வா அநேக ஆசிரம் வா.
ஸோ பூர்வ மீமாம்சக்காரர்களுக்கு வந்து கிரகஸ்தாசிரம் மாத்திரம்தான் சாஸ்வதம். நம்ம மற்ற வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம், 4 வித ஆசிரமும் இம்பார்ட்டண்ட், ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். சமஸ்ருதியா கந்தஸ்ருதி வந்து தர்மஸ்கந்த ஸ்ருதியில் 4 ஆசிரமம் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் விதி வாக்கியம் இல்லை, லிங் லோட். அதனால் அதை எடுத்துக்க முடியாது. அப்படி பூர்வ மீமாம்சா தள்ளி விட்டான். அப்போது சரி உன் வழிக்கே நான் வரேன், நான் சமாசுருத்தேகே, ஈக்குவலாக எல்லாத்தையும் சமப்படுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய 4:4:22 பிருகதாரண்யத்தில் அதில் இருக்கிற மந்திரத்தை எடுத்து சொல்லியிருக்கான். இவனுக்கு வந்து ஜாபால உபநிஷத்து விதி வாக்கியம் இருக்குது அப்படின்னா ஜாபால உபநிஷத்தையே டெலீட் பண்ணிட்டான் பூர்வ மீமாம்சா. ஆனால் சங்கரர் வந்து விடலை. அடுத்தது இன்னொரு உபநிஷத் பிருகதாரண்யத்தில் எடுத்து சொல்லி சமாசுருத்தேகே அப்படி சொல்லி எல்லா ஆசிரமும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பிரம்மச்சரியம் இம்பார்ட்டன்ட், கிரகஸ்த இம்பார்ட்டன்ட், வானப்பிரஸ்த இம்பார்ட்டன்ட் அண்ட் சந்நியாச இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லா இதுதான் நான் படித்த ஒண்டரில் இது ஒன்று. புருஷார்த்தம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அது அப்ளிகேஷன் பாருங்கள், வர்ண ஆசிரம திட்டம், அது ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கவரி. அதை நான் ரொம்ப நாளாக வந்து எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கும்பமேளா மாதிரி, கும்பமேளா இப்போ பாப்புலர் ஆகிடுச்சு. நான் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே பல வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் நான். அது இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லின்னு இருக்கா. இப்போ அப்படிதான் முன்னாடி சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கிறதில்ல, காதிலே போகிறதில்ல. அதுக்கப்புறம் அது பாப்புலரும், ஜி நீங்கள் சொன்னதே சொல்கிறாங்க ஜி இப்போ அப்படின்னு சொல்கிறாங்களா, சரி ஓகே அப்படி. ஸோ இப்போ வந்து சதுர்த்த ஆசிரமம் இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஐடியா வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் சன்னியாசி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டாங்க. அந்த தப்பு மாத்திரம் பண்ணிடாத, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் பத்ம வியூகம். நீ அது உள்ளர போய் பொழைச்சி வெளியில் வந்தேன்னா வேதாந்தம் புரியுதா. நீ அந்த சூட்டுக்கே தாங்கலைன்னா இது அதை விட அதிகமான சூடு வேதாந்தம் புரியுதா. நிறைய பேர் நினச்சிக்கா இது கொஞ்சம் அப்படியே சௌரியமாக கேட்டுட்டு போயிடலாம். அர்ஜுனன் காலத்திலேருந்து புரியுதா, அர்ஜுனன் கர்மா பண்ணு யுத்தஸ்வ பாரத அப்படின்றார் புரியுதா. ஆனால் அஹிம்சா பரமோ குணம், இம்சை பண்ணக்கூடாது சாஸ்திரம் சொல்கிறது. கிருஷ்ணர் வந்து இம்சை பண்ணு அப்படின்றார் புரியுதா. ஏன், அது அவனுடைய தர்மம் ஆயிடுச்சு புரியுதா. அப்போ அவனுடைய வர்ண தர்மத்தில் சத்திரிய தர்மத்தில் அது இம்பார்ட்டன்ட், அதை விட்டுட்டா பாவம். அப்போல்லாம் கிரகஸ்த தர்மத்தில் பஞ்சமகா யஜ்ஞம் இம்பார்ட்டன்ட், தானம் இம்பார்ட்டன்ட். யஜ்ஞம் தானம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். தபஸ் வந்து வானப்பிரஸ்தத்துக்கு, வானப்பிரஸ்தத்துக்கு என்ன, 2 தான் செய்யணும். கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு இண்டிகேஷன் வந்து அதிகமாக பேசக்கூடாது, அது வந்து கர்மேந்திரியம். டேஸ்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது, உயிருக்காக சாப்பிடணும் புரியுதா. பசிக்காக சாப்பிடணும். அப்புறம் நிறைய நேரம் உபவாசம் இருக்கணும் புரியுதா. 10 இட்லி போடுற இடத்துல 2 இட்லி போட்டுட்டு சும்மா இருக்கணும் புரியுதா. கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் போடணும் போல் இருக்கும், போடக்கூடாது புரியுதா. ஸ்வீட்டு இத்தியாதி எல்லாம் ஒரு வஸ்து இருக்குது, பெரிய வஸ்து, நொறுக்கு தீனி, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் புரியுதா. அப்போ என்ன பண்ணோம், 60 தாண்டினோடனே நம்ம கொடுக்குறது நாமே சாப்பிடக்கூடாது, அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படியே. நம்ம டாக்டர் வந்து ஃபுல்லாக ஸ்வீட் கொடுத்தாரு புரியுதா, அது எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அங்கேருந்து ஒரு அம்மா எல்லாருக்கும் கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணுக்கு புரியுதா. சரி, அது ஒரு அன்பு கட்டளை, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்போ நம்ம வந்து உஷாராக இருக்கணும், சாப்பாட்டில் உஷாராக இருக்கணும், பேசுகிறதில் உஷாராக இருக்கணும். இது 2 அவேர்னஸ்ஸு வந்துட்டோன்னா எல்லாமே அவேர்னஸ் ஆகிடும் புரியுதா. எப்போ
ஆஃப்டர் 60. ஓகே, அது 70 வரைக்கும் ஓடலாம். 60 to 70 அப்படி கண்ட்ரோல் பண்ணினா 70ல் வாயை பொத்திக்கணும். கொஞ்சம் பேச சொல்கிறல்ல, அதையும் நிறுத்திடணும். அது முதல்ல காஷ்டம் மௌனமாக இருக்கும், விடாப்பிடியாக மௌனமாக இருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் சகஜமாக அமாத்திரத்துக்கு போயிடுவோம், நம்ம சந்நியாசத்துக்கு போயிடுவோம். புரியுதா? இது வந்து லிட்டரலி வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதோடு சேர்ந்து சப்ஜெக்ட் வரக்கூடிய விஷயந்தான். இதெல்லாம் நீ வந்து எப்படி பண்ணலாம், அவங்க புத்தியோடு என்ன உண்டோ அப்படி பண்ணுங்க. அஸ்வவத்து அப்படி கேம்பில் முடித்தோம். அஸ்வத்துன்னா குதிரை எவன் வாங்குவான்? புரியுதா? எவனுக்கு குதிரை வந்து தேவைப்படுமோ அவன் தான் வாங்கணும். மாடு வாங்குறதுக்கு குதிரை வாங்க மாட்டான், விவசாயி வந்து குதிரை வாங்க மாட்டான். புரியுதா? அதுக்கப்புறம் குதிரை ஓட்டுறவன் வந்து மாடு வாங்க மாட்டான், மாட்டை வச்சுட்டுலாம் ஓட மாட்டாது. நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் அப்படி கண்ணில் பார்க்கலாம் அந்த குதிரை வண்டியை. மற்ற எல்லா ஊர்லேயும் நிறுத்திட்டான் இந்த குதிரை வண்டிலாம். முன்னாடிலாம் நம்ம ஊரில் கூட குதிரை வண்டி போச்சு, ஜட்கா வண்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி பின்னாடி சாஞ்சப்போ ஏறணும். அது ரொம்ப குண்டாலாக இருந்தால் வண்டியே நாட்டிடும். என்ன அது ஒரு நேக்காக உட்கார வைப்பான். நான் வந்து அந்த குதிரைக்காரன் பக்கத்தில் முன்னாடி போய் உட்காந்துப்பேன். நான் அது எப்படி ஓட்டுறான்னு அது வந்து இப்படி ஆட்டிகிட்டு போகும். அந்த குதிரைக்கு இது காட்டிடுவாங்க, கடிவாளம் இல்லை, இந்த சைடில் இப்போ தான் கடிவாளம் மூக்கில் போடுறது. ஓகே, அதனால் இது இந்த அதனுடைய சென்சஸ் எல்லாம் வெளியில் போகக்கூடாது. புரியுதா? ஒரே அப்படி ரெகுலர் பண்ணிடுவான். அப்போ தான் ரோடை பார்த்து போவான் அந்த குதிரை. இல்லைன்னா இவன் ஒன்று பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போயிடும் அது. ஸோ இப்படி அந்த ஜட்கா வண்டி, அவன் ஜட்கா குதிரையை வாங்குவான், மாடு வாங்க மாட்டான். அவன் ஸ்பீடுக்கு மாடு போகாது. புரியுறதா? அதுபோல் நம்ம வந்து எப்படி வாங்குவோம், பைக் வாங்கணுமா, கார் வாங்கணுமா, ஃப்ளைட் வாங்கணுமா, அது உனக்கு சௌரியத்தை பொறுத்து இருக்கிறது. புரியுதா? எது வேணால் வாங்கலாம். போய் தேவையான்னு பாரு. புரியுதா? அப்புறம் இது பட்ஜெட் இருக்கா பாரு. ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து பட்ஜெட் இருந்தால் கூட தேவையை பொறுத்து தான் வாங்கணும். ஓகே, நான் இப்போ ஹெலிகாப்டர் வாங்க முடியும் என்னால். அப்போ ஹெலிகாப்டர் எங்கே நிறுத்துறது? அந்த இந்த சுவாமி ஒருத்தர் இருக்கார் நம்ம கர்நாடகாவில், அவர் ஆதி செஞ்சுனிகரி ஹெலிகாப்டரில் தான் வருவார். புரியுதா? பெங்களூர்லேருந்து ஹெலிகாப்டரில் வருவார். இப்போ அவர் போயிட்டார், ஹெலிகாப்டரையும் சேர்த்து விற்றுட்டாங்க. ஏன்னா ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு அங்கே ஆள் இல்லைங்க. புரியுறதில்ல? அதனால் தேவை இருந்தால் வச்சுப்போம், இல்லைன்னா விற்றுடுவோம். நான் ஒரு கார் வச்சுருந்தேன் நான். ஓகே, அப்புறம் 16 போய் கிளம்பிட்டேன். முதல்ல அந்த காரை விற்றுட்டேன், ஏன்னா தேவையில்லையே. புரியுதா? திருப்பி வந்தீங்கன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேவையில்லை. அப்போ டிசைட் பண்ணது இப்போ எல்லாருக்கும் புரியுறது. இப்போ தேவையில்லை எனக்கு. புரியுறதா? அதனால் அதெல்லாம் அப்போது தேவை இருந்தால் நீ பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிக்கோ, தேவை இருந்துன்னா கிரகஸ்தத்தை கடைப்பிடிச்சிக்கோ, தேவை இருந்தால் வானப்பிரசத்தை கடைப்பிடி. வானப்பிரசத்தை கடைப்பிடிச்சிட்டேன்னா போகிறோம், நீ சன்னியாசியத்தை கடைப்பிடிக்க வேண்டாம். ஏன்? அதுவே தானாக உன்னை தள்ளிடும். வானப்பிரசத்தை மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா ரிசல்ட்டு வந்து சந்நியாசம். புரியுதா? கர்மயோகத்தை ஒழுங்காக பண்ணிட்டேன்னா ரிசல்ட்டு வந்து வைராக்கியம். வைராக்கியத்துக்கு புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். வைராக்கியம் வந்து ரிசல்ட்டு. நான் இப்போ வைராக்கியம் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது நம்மளுடைய முதல் சதுசூத்திரில் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னார். வியாசர் அங்கே கங்கணம் கட்டின்ட்டு வேலை பண்ணார். என்ன அதாத்தோனுடைய பொருள் என்ன? தேர் ஆஃப்டர், அனந்தரம். எதனுடைய அனந்தரம்? வேதபூர்வ அனந்தரமா? எதனுடைய அனந்தரம்? அங்கே வந்து ஆச்சாரியால் நிறைய உதாரணம் கொடுத்து சாதன சதுஷ்டய அனந்தரம் பிரம்ம விசாரம் செய் அப்படின்னு அவர் சொன்னார். புரியுதா? அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது இந்த ஆதாரம்? அப்படி பார்த்தா பிரம்மசூத்திரத்திலே இருக்குது. 3:4:27 ரொம்ப அழகானது. சமதமாதி உபேதேஹே சாத்
ததாபி தூ தத் விதேஹே தத் அங்கதயா தேஷாம் அவசியம் அவசியம் அனுஷ்டேயேத் வாத் அப்படின்றது. இப்போ வியாசர் ரீஎம்பசைஸ் பண்ணுறாரு. இங்கே 2013-14 நம்ம படித்ததை இப்போ 3 வருஷம் கழித்து நாம் திருப்பி இந்த பிரம்மசூத்திரம் நம்ம கைக்கு கொடுத்து பகவான் நம்மளை கொஞ்சம் பேரை இதில் தேத்தி விட்ருக்கார். புரியுதா? அவருக்கு காரியம் ஆகணும்ல, அவர் பண்ணினது நடக்கணும்ல, கொஞ்சம் பேர் வேணும், அதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார். புரியுதா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா? இதில் வேதாந்த அடிப்படை விஷயம் சாதன சதுஷ்டயம். யாருக்கு சாதன சதுஷ்டயம் இருக்கோ அவனுக்கு தான் ஞானம் ஸ்புரிக்கும். அது வரைக்கும் நீ என்ன முட்டினாலும், எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும், இந்த ஞானம் ஆபாச ஞானம்தான் கிடைக்கும். புரியுதா? ஞானம் ஸ்புரிக்காது. ஓகே, அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அப்போது சாதன சதுஷ்டயம் முடிச்சுட்டு நான் வரட்டமா? அப்படிலாம் இல்லை. சாதன சதுஷ்டயம் இல்லைன்னா கூட நீ வேதாந்த கிளாஸு கேளு. புரியுது? அப்படின்னு இப்போ சொல்கிறார். ஏன் அப்படி கேளு அப்படின்னா, 2 விதமான சாதனை இருக்குது. பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனா. புரியுதா? இந்த சாதன சதுஷ்டயம் பகிரங்க சாதனை இல்லை, அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனுடைய ரிசல்ட் அது. புரியுதா? அப்போ இந்த பகிரங்க சாதனா பூஜை, புனஸ்காரம், ஜபம், பாராயணம், யாத்ரா எல்லாமே என்னென்னலாம் சாதனை நீ பண்ணுறையோ, ஆன்மீக சாதனை, ரிலீஜியஸ் சாதனை, அதெல்லாமே இதில் வந்துடும். புரியுதா? பகிரங்க சாதனா. ஓகே, இப்போ இந்த பகிரங்க சாதனாவை நம்மளை எப்படி, இந்த பகிரங்க சாதனையில் நீ கிளாஸ் கேட்குற இல்லையா, நமக்கு இப்போது சாதன சதுஷ்டியம் இல்லாமல் கேட்குறது பகிரங்க சாதனையை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ 144 தடவை பகவத்கீதா பாராயணம் வந்துட்டோம். அப்படி இப்படி இல்லை பண்ணி, அப்போ பகவத்கீதா பாராயணத்தை இப்போ சுலபமாக ஒவ்வொருத்தரையும் சொல்ல வச்சுருக்கோம், சொல்லின்னு இருக்காங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த பகவத்கீதா பாராயணம் சொல்கிறவங்களையும் வகுப்பு இருக்கு இல்லையா, இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். இப்போ அடுத்த விஷயம், இப்போ பாராயணத்தை ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்னென்ன, பாராயணம் பண்ணுறவங்க யார் யாருன்னு கண்டுபிடிச்சி ரெகுலராக சிரத்தையாக உள்ளவங்கள கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவ்வளோதான்ப்பா. புரியுதா? இதெல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன். ஓகே, இப்போ அந்தரங்க சாதனா சாதன சதுஷ்டியத்தோட சிரவணம் பண்ணுறது. பகிரங்க சாதனா அந்த சாதன சதுஷ்டியம் இல்லாமல் கிளாஸை சத்சங்கமாக கேட்குறது. புரியுதா? இப்போ நான் சொன்னதுக்கு இப்போ பிரமாணம் கிடச்சித்தா? நம்ம முன்னாடி நான் சத்சங்கம் சொன்னேன், அதனுடைய பொருள் இப்போ நமக்கு புரிய. ஸோ இப்போ நமக்கு பகிரங்க சாதனையில் நீ குவாலிஃபிகேஷன் இருக்கிற வரைக்கும் சத்சங்கமாக இருக்கும். அதே சாதன சதுஷ்டியத்தோடு நீ சிரவணம் கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஓகே, அப்போ கர்மயோகம் தொடரலாம். அந்தரங்க சாதனை போன பிறகு கூட கர்மயோகத்தை தொடரலாம். ஆனால் இந்த கர்மயோகம் உனக்கு எப்படின்னா, வேணுமா வேண்டாமான்றது நீயே டிசைட் பண்ணி நிறுத்திக்கலாம். புரியுதா? உபாசனையை நிறுத்திக்கலாம். இந்த கர்மயோகத்தையும் நிறுத்தலாம், உபாசனை பண்ணுறதையும் நிறுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு இதுக்கு பிறகு தேவையில்லை. ஓகே, அது அந்தந்த பர்சன் முடிவு பண்ணி, நான் செஞ்ச கர்மயோகம் போகிறோம், நான் செஞ்ச உபாசனை போகிறோம் அப்படின்னு யார் நிறுத்தலாம்? ஏற்கனவே பண்ணியிருக்கவே நிறுத்தலாம். பண்ணாமே நிறுத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. பண்ணியிருக்கணும், அது எனக்கு போகிறோன்றது உனக்கே தெரியும், புரியுறதா? அந்த இது உள்ளர ஏற்கனவே சாப்பிட்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட வைப்பான். வேண்டாம் 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 வேண்டாம், ஐயோ ஏதோ ப்ரெஸ்டீஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உள்ளே போயிருக்கு, அதுக்கு மேலே போட முடியாது. புரியுது? அதனால் இவனுக்கு போகிறோம், மைண்டில் போகிறோம், அதனால் நிறுத்திட்டான். புரியுதா? இது சாமானியமான விஷயம். ஆனால் எதை நிறுத்தக்கூடாது? ஆர்ஜவம். இதை ஞானத்துக்கு முன்னாடியும்
ஞானத்துக்கு பின்னாடியும் நீ கிளாஸ் கேட்டாலும் கிளாஸ் கேட்கலனாலும் ஓகே மனுஷனாக பிறந்தா அதுவும் பாரதத்தில் இருந்தேன்னா ஆர்ஜவம் இருக்கு. பெரிய பெரிய கொம்பெல்லாம் இருக்கான், ஆச்சாரியன்னு சொல்லுவான், வேதாந்தி சொல்லுவான், உபாசகன் சொல்லுவான், என்னன்னோ சொல்லுவான். ஆர்ஜவம் மாத்திரம் வாழ்க்கிறவர். அது பிரயோஜனம் இல்லை. போய் உனக்கு கிளாஸ் ஞானம் வரலைன்னா கூட பரவாயில்ல, ஆர்ஜவம் வந்திருக்கா பாரு. மினிமம் இது வந்து மினிமம். எதுக்கு? மனுஷனாக இருக்கிறதுக்கு. மனுஷனாக பிறந்து மனுஷத்துவம் இருக்குது. மனுஷன் வேற, மனுஷத்துவம் வேறு. மனுஷன் வந்து மிருகம் வாங்க முடியும், அவனு நம்ம பேசவே இல்லை. மனுஷனாக இருந்து மனுஷத்துவத்தோடு இருக்கான முமுட்சுத்துவம் மனுஷத்துவம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ கொடுக்குறவனுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் வந்து அது வந்து ஆர்ஜவம். புரியுறதா? அமானித்வம் மதம்பித்வம் அகிம்சா சாந்தி ரார்ஜவம். பகவான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அதில் நான் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். நான் ஆர்ஜவம் நான் ரொம்பலாம் எம்பசைஸ் பண்ணல. ஆர்ஜவம் அவர் ஒரு நிறைய குணங்கள் சொல்கிறார், ஒரு 20 குணம் சொல்கிறார். நான் ஒன்றே ஒன்று தான் எடுத்துட்டுருக்கேன், ஆர்ஜவம். அப்புறம் அவர் நிறைய விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பகவான் கிருஷ்ணர், நான் இல்லை. அதில் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். புத்திரா தாரா கிரகாதிஷு அசக்திக்கு அனபிஷ்வங்கா, அவ்வளோதான். நீ இதில் யாரெல்லாம் கிரகஸ்தத்துக்கு நீ ஞானியாக வந்துட்டேன்னா முதல்ல இந்த ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, அதில் வந்து உன்னை ஆசிட் டெஸ்ட் பண்ணிங்க, போட்டு குலுக்கிப்பார், வருதா பாரு. வரலையா அந்த சில சமயம் மோர் விட்டால் அது தயிர் வராது, புரியுதா? திரிஞ்சு போயிடும். அந்த பாலை தூக்கி அடுப்பில் வச்சுன்னு வச்சுக்கோ, அதுவும் திரிஞ்சு போயிடும். பால் சரியில்லை இப்போ, புரியுதா? பால் மாற்று, புரியுதா? ஸ்டவ்வு மாற்ற வேண்டாம். அப்போ நமக்கு வந்து அந்த விஷயம் அதில் இருக்கிற வரைக்கும் பாலை மாற்றிகிட்டே இருக்கணும். இப்போ வேறு பேக்கெட் பால் பண்ணணும். ஓ அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை மாற்றுறது இல்லை, உன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கை மாற்றணும்னு அர்த்தம். அதனால் ஷமோ தமஸ் தபஸ் சௌச்சம் சாந்தி ரார்ஜவம் ஏவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம். அதுதான் ஞானம், அதுதான் விஜானம். அப்போ சாமானிய தர்மம் இருக்க பண்புகள் அது ஞானத்துக்கு முன்னையும் இருக்கணும் பின்னையும் இருக்கணும், பர்மனெண்ட்டாக இருக்கணும். ஞானி ஆகிட்டான் அதனால் அவன் வந்து எப்படி வேணால் இருப்பான் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அப்படி இருக்கணும். சாதன சதுஷ்டியம் எப்பவுமே இருக்கணும். அப்போ கண்ணன் கூறியதை என்ன ஐடியானா, ஃபஸ்ட்டு அவன் லாஸ்ட்டு எண்டில் சொல்கிறான் கிருஷ்ணர். இப்போ உங்களுக்கு தரவாயிடுச்சு, சர்வதர்மான் பரித்யஜ்ய. அதுவும் நமக்கு தப்பான மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். எல்லா கர்மத்தையும் விட்டுற சொல்கிறார் போல இருக்கு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வதர்மம் இப்போ பிரம்மசூத்திரம் வந்ததுனால நமக்கு புரியுது. அதில் வந்து சர்வதர்மான் பரித்யஜ்யன்னா தர்மா வந்து 3 விஷயமாக இருக்கிறது. அந்த 3 விஷயத்தில் ஒன்றா மாத்திரம் தான் விடணும், மற்ற 2த்தையும் விடக்கூடாது. அப்படி இப்போ புது விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய. ஏன்னா முதல் 3 பொருள் இருக்குது. முதல்ல வந்து வைதிக சடங்கு, அதாவது தர்ம, இது கர்மா, ஓகே, ரிச்சுவல்ஸு, பூஜை புனஸ்காரம் ஜபம் சந்தியாவந்தனம், இது போகிறது, யாத்திரை போகிறது, இது மாதிரி உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய கர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்மத்தை விட சொல்கிறார் அவர். யார்? பகவான் லாஸ்ட்டாக சொல்கிறார். இப்போ இல்லை, நீ வந்து எல்லாம் இதெல்லாம் கிரகஸ்தெல்லாம் ரெடியாகி வானப்பிரஸ்தத்தெல்லாம் ரெடி ஆகிட்டேன்னா 3 ஆசிரமத்தை நீ பக்காவாக கடைப்பிடிச்சுட்டேன்னா அஸ்வவத்து நீ வந்து அந்த தர்மத்தை விட்டுடலாம், வைதிக கர்மத்தை விடணும், புரியுதா? மற்ற 2த்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார், புரியுதா? அது என்ன? பண்பு பாவனா, புரியுதா? வைதிக பண்பை விட்டுறக்கூடாது, பாவனா விட்டுக்கூடாது. இப்போ புரியுதா? எங்கே உங்களுக்கு இது இருக்குதுன்னு கேட்குறான்ல, பிரமாணம் கேட்பான். இவருக்கு தெரிஞ்ச பிரமாணம்லாம் கடைப்பிடிக்கிற மாதிரி என்கிட்ட முதல்ல உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கடைப்பிடி அப்படின்னு. அப்போ தர்மம் சொன்னால் 3 ஃபேக்டர்ஸ், ஓகே, கர்மா, பண்பு, பாவனா. இந்த பண்பு பாவனை விடக்கூடாது, எப்பயுமே இருக்கணும், ஓகே.
ஞானி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தற்குறியாக நடக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு தான் வியாசாச்சாரியார் இப்படி எழுதியிருக்காரு ப்ரேயர் தான். அதனால் ஆர்ஜவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சர்வதர்மான் பரித்தியஜ்ய நமக்கு புது விளக்கம் இங்கே கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ சன்னியாசிக்கு எந்த கர்மமும் இல்லை. ஓகே, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சன்னியாசி சும்மா உட்காந்துருக்கோன்னே இழுத்துட்டு வெளியில், இன்னும் சாமி உள்ளே உட்காந்துருக்கீங்க, அவ்வளோ திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்க இந்த சேரிக்கு போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலான்னு எதுவும் சொல்லுவான். அவன் ஒரு ஐடியா வச்சுருக்கான். இவன் செய்ய வேண்டியதெல்லாம் சன்னியாசி மேலே போட்டுருவான். இவன் போய் ஊரை சுற்றி ஊரில் சேவா பண்ணோம், தொண்டு பண்ணோம், கர்மயோகம் பண்ணோம். அதெல்லாம் சாமியார் பண்ணுவார். தண்ட சோறு உள்ளேயே உட்காந்துருக்கு. அப்படி இருக்கிற சாமியார் இருக்குது தண்ட சோறு. ஒரு சிரவணம் பண்ணுறதில்ல, ஒரு சிவபுராணம் கூட சொல்கிறதில்ல. அப்படி ஒரு குரூப் இருக்குது, மடாதிபதியெல்லாம் இருக்குது. அதுவும் போனேன் நான். வெறும் சாப்பிட்டு அந்த இட்லி நன்னா இருக்கும். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி மிளகா பொடி போட்டு செம்மது வந்தால் இந்த மாதிரி மரத்துக்கு வந்துடணும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கவங்களாம் ரவுண்டாக இருப்பான். அந்த சாதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மடாதிபதியில் நிறைய ஆதீனம் இருக்குது நம்ம ஊரில். புரியுது தான். இது அட்லீஸ்ட் திருவாச்சகமாக சொல்லலாம்ல. ஏதோ ஒன்று ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருக்க ஆதீனம் வந்து ஒல்லியாக இருக்கும் பாரு. நீ அதில் பார்த்துட்டு நான் யாரும் குறிப்பிட்டுலாம் சொல்ல மாட்டேன் நான். அது பெரிய சமாச்சாரம் அது. ஆனால் நம்ம நரேந்திர மோடி எல்லா ஆதீனத்தையும் கூட்டிகிட்டு போனார் பார்லிமெண்ட்டுக்கு. புரியுதா, ஆக்டிவ் பண்ணுறதுக்கு. புரியுதா, அது என்ன நினச்சிக்கிச்சு, நிற்க வச்சு இவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ணுறாரு. ஏன்னா இவர் எங்கே இருக்கார், அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறேன். இவர் மாதிரி நீ வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணு. முதல்ல இப்படி இருக்கும், மலை மாதிரி இருக்கும் இப்படி. புரியுதா, முழுக்கவே சாஷ்டாங்க நமஸ்காரம் வராது. முதல்ல அஷ்டாங்க நமஸ்காரமே வராது. புரியுறதா. இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் அது சன்னியாசியை விட்டுரு. அதெல்லாம் ஆதீனம், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. புரியுதா. நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இங்கே. பிருகதாரண்யம் 4:4:23 அது என்ன சொல்கிறதுன்னா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. சாதன சதுஷ்டத்துக்கு ஆதாரம் எங்கே இருக்குது? இவன் எப்பவுமே பிரமாணம் கேட்பான், கேட்கத்தான் செய்வான், ஆனால் கடைப்பிடிக்க மாட்டான். ஓகே, அப்படி கேட்குறவனுக்கு மாத்திரம் இது என்னதுன்னா சாந்தோ தாந்தோ உபரத திதிக்ஷா சமாஹித பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மனாம் பஷ்யதி. இப்படி உபநிஷத்து சொல்கிறது. பிருகதாரண்யம் 4:4:23 சொல்கிறது. ஓகே, அப்போ அதில் என்ன சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஷமஹா. பல தடவை கேட்டிருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஹிண்ட்டு மாத்திரம். ஷமன என்ன? மென்டல் அவைலபிலிட்டி. இது கேட்குறதுக்கு ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ் வேணும்ல, அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வேணும்ல. அப்படி வந்துட்டா சமஹா. இதை கூட கேட்குறதுக்கு முடியாமல் இருக்கவங்க சமமே இல்லை. மனவடக்கம் வித்தவுட் எனி அஜெண்டா. கிளாஸ் கேட்கும் போது என்ன இருக்கணும்? வித்தவுட் எனி அஜெண்டா. புரியுதா. இப்போ வந்து நேற்றுக்கு வந்து சாம்புஜி வீட்டுக்கு சில பேரை கூப்பிட்டேன். ஆனால் தலையில் சத்தியம் அடித்து சொன்னேன் நான் வருவேன் அப்படின்னு. அதில் சில பேர் வரல. நேற்றுக்கு சில பேர் வந்து இன்றைக்கி கிளாஸுக்கு வந்துடுவேன் அப்படி சொன்னான். கேலி பண்ணணும் வரல, கேலி பண்ணாதவனும் வரல. புரியுது இப்போது? ஏன்? நாட் அவைலபிலிட்டி. இப்படிதான் மைண்டு நாட் அவைலபிலிட்டி. இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காகவே அவங்களாம் சொல்கிறாங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இல்லை. புரியுதா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? அது நான் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் கூட அப்படி உதாரணமாக இருக்கலாம். நீங்கள் உதாரண புருஷர்கள் இவர்கள்லாம். தமஹா. தமகான்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே ஞானேந்திரிய கர்மேந்திரியம் இருக்கு இல்லையா, 10 இந்திரியம். ஒரே ஒரு இந்திரியம் மாத்திரம்தான் வேலை பண்ணணும். ஸ்ரோத்ரிய இந்திரியம் மாத்திரம் வேலை செய்கிறது எதுவோ அதுக்கு பேர் தமஹா. சிம்பிளாக சொல்கிற மாதிரி. இப்போ கிளாஸில் நீ வந்து அட்டென்டிவாக இருக்கணும். புரியுதா. இப்போ இது உக்காந்துட்டே வந்து இந்திரியங்கள்லாம் வேறு வேறு சேஷ்டை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரே ஒரு இந்திரியம் வேலை பண்ணால் அதுக்கு பேர் தமஹா. புரியுதா. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு. உப்பரதஹா. உப்பரதஹா என்னன்னா ரெண்டுமே இருக்கணும். சமதம எதுவோ உப்பரத்த இன்னும் வேறுபாடு கிடையாது. ஓகே, அப்போ என்ன டிஸ்டிங்ஷன்? என்ன டிஸ்டிங்ஷன்னா சமதம வந்து
கண்டினியூஸாக பண்ணுறது உபரதா. ஓகே, ஃப்ரீ ஆக்குபேஷன் வராமல் அதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது எதுவோ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சிரவண காலத்துலையாவது. இந்த சமதமாக வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு பேர் உபரம. புரியுதா? சாந்தகா, தாந்தகா, உபரதகா. 4வது திதிக்ஷா. திதிக்ஷான்னு என்ன? ஸோ வேதாந்த சிரவணத்திற்கு ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெல்த்து வேணும், ஹெல்த்தும் வேணும். ஓகே, ஏன் அப்படின்னா சின்ன தலைவலி வரும், மூக்கடைப்பு வரும், சளி, தொண்டை, இருமல் எல்லாம் வரும். உடனே கட் பண்ணு எதை? கிளாஸை. புரியுதா? இதெல்லாம் பண்ணுவான், இந்த திதி தீட்டு எல்லாம் பண்ணுவான். அதில் முதல்ல கை வைக்கிறது வந்து சாமி கும்பிடாமல் இரு, கோயிலுக்கு போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது, சாதுவை பார்க்கவே படாது. உனக்கு எதெல்லாம் வந்து உருப்படியாக செய்ய வைக்குமோ, எவனும் இந்த பச்சை புடவைய சொன்னான் பாரு, சகோதரிக்கு பச்சை புடவை வாங்கி கொடுக்கணுன்னு, அந்த மாதிரி கலப்பி விட்டது. இந்த ஊதர கிருஷ்ணன் வச்சுன்னா ஊதி தள்ளிடுவார். அதுபோல் எவனோ ஒரு கர்மகாண்டி ஒருத்தன், நீ வந்து தீட்டு நேரத்தில் வந்து இந்த சாமி கும்பிடாத, முழு ஏற்கனவே பொட்டு வைக்கிறதில்ல, இந்த சுபம் வரைக்கும் பொட்டே வைக்காது. அது புரியுறதா? ஏற்கனவே அந்த கடுகை விட சின்னதாக கடுகையும் தொலைத்த 7 குரல்லாம் சொன்னால. இப்போ இருந்தால் எப்படி பாடுவான்னா, அந்த பொண்ணு வச்சுருக்க அந்த பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டையும் தொலைத்து 7 குடலையும் புகுத்தி அப்படி பாடியிருப்பான் கவிஞன். எங்கே பொட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஜி, அந்த இந்த கண்ணாடி இருக்குல்ல, அதில் பார்க்கணும். ஓ, பொட்டு வச்சுருக்க வெரி குட் அப்படின்னு. அவனும் கடையிலையும் அதுக்காக ஏற்பாடு இருக்க. அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ராடுன்றதெல்லாம் தெரியாது நமக்கு. அவன் தான் இப்படி பண்ணிடுது. குங்கும பொட்டு மங்களம் அப்படி பாடினது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் குங்குமமாவது பொட்டாகுது. குங்குமே காணும். புரியுதா? நான் இப்போ போய் குங்குமம் வாங்கிட்டு வந்தேன். புரியுதா? ஒரு 10 பேர்கிட்ட குங்குமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். குங்குமம் வச்சு எவ்வளோ அழகு இருக்குன்னு ஸ்டிக்கர் போட்டு. ஓகே, அதெல்லாம் போட்டோம், அதெல்லாம் பர்சனல் விஷயம், நம்ம என்னத்துக்கு. இங்கே வந்து நமக்கு வந்து சகனம் வேணும், திதிக்ஷா வேணும். புரியுதா? பொறுத்துக்கணும். புரியுதா? பொறுத்துன்ருக்கணும். நீ வந்து பல நேரம் வந்து எனக்கு வந்து ஃபீவரு, இது தலைவலி, என்னென்னோ வலியெல்லாம் இருக்கும். நீ ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நீ ஜட்ஜ் பண்ணவே முடியாது. புரியுதா? உதாரணம், போன தடவை 100 நாள் கிளாஸில் வந்து டாக்டர் திட்டிட்டார் அப்போலோவில் ஒருத்தர், பாஸ்கரன். இப்போ நீ வந்து அவர் திட்டினோன்னு, என்ன டாக்டர், என்னை பார்த்து திட்டுங்க, ஸ்டூடெண்ட்டை திட்டாதீங்க அப்படின்னு. என்னை நிறைய பேருக்கு என்னை பார்த்து திட்டுறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது போல இருக்கேன். என்கிட்ட ஒன்று சொல்கிறான், அப்புறம் வெளியில் போய் ஒன்று சொல்லிடுறான். ஏன்னா நேரம் சொல்கிறதுக்கு அந்த பவர் ஒத்துக்காது போல இருக்குது. அதுதான் தெரியல, என்னமோ தெரியல சொல்ல. நான் சகஜமாக தான் இருக்கேன்னு ஒரு ஃபீலிங்கு. சகஜமாக இருக்கிறதே ப்ராப்ளம் போல இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொன்னோம், அது 3 மாதத்துக்கு கிளாஸ் எல்லாம் அவர் எடுக்கக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம 100 நாள் கிளாஸை வச்சுட்டுருக்கோம் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு. புரியுதா? சரி டாக்டர், அப்படியே கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி. புரியுதா? மறுநாள் வந்து அது அவர் சொல்கிறது உண்மை. புரியுதா? ஆனால் நம்ம 100 நாள் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோமே, முடிச்சு ஆகணும். மறுநாள் கிளாஸ் இதே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ சொல்கிறேன், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இப்போ சொல்லலாம். புரியுதா? அப்போவே சொல்லக்கூடாது. அப்போ சொன்னால் ஸ்டூடெண்ட்டே பத்து பண்ணிவிடுவாங்க. புரியுதா? அதனால் அதெல்லாம் சொல்கிறதில்ல. சகனம், திதிக்ஷா, பொறுத்துக்கு பழகணும். அப்புறம் சகஜமாக வந்துட்டுனா அதுக்கு பேர் பொறுமை. திதிக்ஷஸ்வ பாரத. ஓகே, அறிவில் புரிஞ்சுட்டு திதிக்ஷா இருக்கணும். ஆகமா பாயினகா அனித்யகா திதிக்ஷஸ்வ பாரத. ஃபஸ்ட்டு அட்வைஸ் கிருஷ்ணர். ஓகே, அப்போ வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்கு எந்த பங்கமும் வராமல் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு பேர் திதிக்ஷா.
இவர் என்ன சொல்கிறாரு, திதிக்ஷா எது வரைக்கும் கடைப்பிடிக்கலாம், சில சமயம் விட்டுடலாம் அப்படின்றார் சின்மயாஜி. திதிக்ஷா விட்டுடலாம் அப்படின்றார் சின்மயாஜி. எப்போ விடலான்னு சொல்கிறாரு அவர், ஒரு ஐடியா சொல்கிறார். இந்த கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வகுப்பெல்லாம் எப்போ கட் பண்ணலாம், கட்டடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறார் சின்மயாஜி. கிளாஸை கட்டடிக்கலாம், அதுக்கு சுதந்திரம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்போ கட்டடிக்கலான்னா, ஒரே ஒரு காரணம் நமக்கு இருந்ததுன்னா நீ கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு அனுமதி உனக்கு. அது என்ன அப்படின்னா, நீ டெத் ஆகிட்டேன்னா கிளாஸ் கட்டடிச்சிடலாம். நான் சொல்ல, இதுவும் சின்மயாஜி சொன்னது, புரியுதா? அப்போ சிரவண காலத்தில் கடைபிடிச்ச பிறகு அந்தரங்க சாதனா, அது என்ன, அது வந்து 4வது. 5வது வந்து சமாஹித பூத்வா. சமாஹித பூத்வான சமாதானம். ஓகே, சமாதானம் என்பது ஃபோக்கஸ் இன் தி ஞானம் அண்டு மோக்ஷம். ஓகே, இந்த ஞானம் அண்டு மோக்ஷம் இருக்கு, ரெண்டு கம்பைண்டு, ஒன்றுக்கு ஒன்று கம்பைண்டாக இருக்கிறது. ஞானம்தான் மோக்ஷம், மோக்ஷம்தான் ஞானம். ஓகே, இதில் ஃபோக்கஸ் பண்ணு. எப்படி ஃபோக்கஸ் பண்ணு? ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம். ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம். இப்போ வண்டி ஓட்டின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோ டிரைவரு. இப்போ டிரைவர் என்ன பண்ணணும், இம்மிடியட்டாக ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். கல், மண், மனுஷன், ஆட்டோ இதெல்லாம் முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். அப்படியே இங்கே முன்னாடி இருக்கிறதையே பார்த்துட்டு ஓட்டக்கூடாது, அப்புறம் நகராது வண்டி. அப்புறம் தூரக்க லாங் சைட் பார்க்கணும், ஒரு 200-300 அடிக்கு மேலே. அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, ஒரு லாரி வரான்னா அந்த லாரி அங்கே வரும்போது இங்கே பார்த்துக்கணும். சிக்னல் அங்கே விழும்போது ஒரு 100-200 அடிக்கு முன்னாடியே சிக்னலை பார்த்துட்டேன்னா நம்ம சிக்னல் அங்கே போனால் கிடைக்காது. அப்படின்னா இங்கே வந்து வண்டியை நம்ம சாமர்த்தியமாக நிதானமாக ஓட்டிகிட்டு போகலாம், ஒரு இது ஸ்பீடில். இப்போ தான் வந்து அந்த சிக்னல், கடைசி சிக்னலை முடிஞ்சு நம்ம ஆரம்ப சிக்னல் வரப்போகிறது அப்படின்னா வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டணும். சிம்பிள் தானே, இது எல்லா டிரைவருக்கும் தெரியும். ஓகே, இதே மாதிரி உன் லைஃப்பில் குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம், புரியுதா? இப்போது வந்து நம்ம வந்து மே மாதம் வரைக்கும் ஒரு குறுகிய கால திட்டம், புரியுதா? இந்த 2-3 மாதம் என்னது குறுகிய கால திட்டம். அதில் 3 விஷயந்தான். ஒன்று வந்து ரெகுலர் கிளாஸு, 2 வந்து ஷிபேரு, 3வது வந்து லீவ் விடுவோம் நடுவில், புரியுறதா? இந்த 3 விஷயந்தான் நடக்கும். லீவ் விட்டோன்னே ஜாலியாக எங்கேயாவது போயிடுறதில்ல. லீவ் விட்டோன்னே என்னெல்லாம் அவசரமாக சொன்னாரோ அதெல்லாம் திருப்பி போட்டு பார்த்துட்டு திருப்பி கிளாஸ் வரும்போது அது ஒரு தடவை வந்தேன்னா கண்டினியூட்டி இருக்கும், புரியுதா? நடுவில் எதுக்கு லீவ் விட்றது? இன்னும் கொஞ்சம் தெம்பாகி உற்சாகமாகி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்றது திருப்பி வரத்துக்காக, புரியுது? இது 3 விஷயம் தான் இப்போ நடத்துகிறோம். இந்த 3 மாதத்தில் என்ன நடக்க போகிறது? ரெகுலர் கிளாஸு, ஷிபீரு, அப்புறம் லீவு தான். இந்த 3 தவிர வேறு எதுவும் இருக்காது. அப்படியே லீவு முன்னாடியே முன்கூட்டியே தானே சொல்கிறேன். அப்போ நீ உனக்கு ஒரு அஜெண்டாலாம் இருக்கும்ல, அப்போ அதிலெல்லாம் முடிச்சிடணும் அந்த லீவில், புரியுதா? எப்படி ஆஃபீஸுக்கு போறியோ, ஆஃபீஸில் வந்து குட் ஃப்ரைடே வரும்போது குட் ஃப்ரைடே ஜீசஸ்க்கு அப்போ நீ அப்பா ஒரு நாள் லீவு கிடச்சிது இதெல்லாம் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருப்போம். இன்னும் ஐடியா வச்சுருப்போம், மூலையில் துணி போட்டு வச்சுருப்போம், ஒரு 10 நாள் 20 நாள் அதெல்லாம் துவச்சிக்கிச்சு அயன் பண்ணி எல்லாத்தையும் பக்கா வச்சு அப்புறம் லீவ் விட்டோடனே திருப்பி டீக்கா ட்ரெஸ் போட்டுட்டு போகிறதுக்கு, புரியுதா? இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக எளிமையாக செய்கிறோம்ல, அதே போல் தான் வேதாந்தத்திலே செய்ய சொல்கிறேன். அப்போ முதல்ல வந்து சிரவணம், இப்போ வந்து வகுப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் லாங் டைம் ஸ்டடிக்கு என்ன செய்யணும் ஐடியா இருக்கணும், புரியுதா? இப்போ வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே டாக்டர் பாரதி என்ன பண்ணாங்கன்னா ஐத்திரேய உபநிஷத்து படித்தாங்க. எப்படி நடுவில் கொஞ்சம் லீவ் விட்றால அந்த டயத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க நடுவில். அப்போ தான் வந்து லாங் டைம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து புத்தி வந்து அதில் ஒர்க் பண்ணும், இப்போ புரியுதா? இல்லைன்னா ஸ்கூலில் இந்த பசங்க அந்த லீவெல்லாம் கழிச்சிட்டு அந்த எக்ஸாம் டயத்தில் படிப்பான் பாரு, டீ ஊற்றின்ட்டு, அப்படிலாம் படித்தேன்னா அந்த எக்ஸாமோடு அவன் படிப்பு முடிஞ்சு போயிடும், புரியுதா? கண்டினியூட்டி இருக்காது. அப்போ எல்லாத்த விட முக்கியம் வந்து வகுப்பில் கவனமாக கிளாஸில் இருக்கிறது, சமாதானம், அந்தரங்க சாதனை. இதுக்கான பயிற்சி தான் இந்த ஆத்ம விசாரம். ஓகே,
ஆத்ம விசாரத்தில் 2 போர்ஷன் இருக்குது. சும்மா நீ ஆத்ம விசாரத்தில் கலந்துக்கிட்டாலே போகிறோம். 2வது வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதில் அப்போ பண்ணும்போது என்ன பண்ணோம்? ப்ரெசன்டேஷன் கனெக்டட் டு சமாதானம். சமாதானம் இருந்தால் தான் நீ கிளாஸே ப்ரெசன்ட் பண்ண முடியும். புரியுதா? இல்லைன்னே கொண்டகான்னு சொல்லிவிடுவா. எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன பியூட்டின்னா, இது வரைக்கும் சங்கரா, வியாசர், சின்மாஜி, தயானந்தஜியில் யாருமே பண்ணாதது நம்ம குருகுலத்தில் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நீ எக்ஸ்ட்ராலாம் எடுத்துலாம் விடக்கூடாது. கேட்ட கிளாஸை அப்படியே சொல்லணும். அதுபோல் ஒரு 10 பேர் கேட்டிருப்பாங்க. அதில் புரியுதா? அந்த கிளாஸை கேட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சதை நீ ப்ரெசன்ட் பண்ணணும். புரியுறதா? அப்போ நீ வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம டிகில்லாம் விட முடியாது. சும்மா நமக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் அடிச்சு விட முடியாதுங்க. அப்படி ஒரு இது இருக்கிறது. முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அவங்கவுங்க சொந்த உதாரணம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதில் வருதா பாரு அப்படின்னு. இதெல்லாம் அது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. உங்கள் வார்த்தையில் சொன்னோம்னா சயின்டிஃபிக் சிஸ்டம், ஓகே, டெக்னாலஜி சிஸ்டம், இப்படி உங்களுக்கு சொன்னால் தான் அது புரியும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆத்ம விசாரத்தை மாத்திரம் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம குரூப்பில் இப்போ இந்த பாராயணம்லாம் படிக்கிறெல்லாம் மூச்சு பிடிச்சிட்டு அவனெல்லாம் இந்த ஆத்ம விசாரத்தில் கொண்டு சேர்க்கணும். புரியுதா? கேட்டுட்டு முதல்ல கேளு அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் கிளாஸை ப்ரெசன்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன, சமாதானத்துக்கு வந்துடுவான். சாதன சதுஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வந்துடுவான். இதுதான் ஸ்ருணு சுக்ல யஜுர்வேத கான்வ ஷாக்கா இருக்குது, மாத்தியன ஷாக்கா, 2 ஷாக்கா இருக்கிறது, 2 பிரான்ச்சஸ்ஸு. ஓகே, அதில் மாத்தியன ஷாக்காவில் சமாதானம் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த கான்வ ஷாக்கா வந்து அதில் விதி கிடையாது. இதில் விதி சொல்லப்பட்டிருக்கு. இவன் இந்த பூர்வ மீமாம்சக்காரன் என்ன பண்ணுவான்னா, விதி இருக்கா, கட்டளை இருக்கா, அந்த வேதத்தினுடைய ஆர்டர் இருக்கா, இருந்தால் சொல்லு, இருந்தால் அது வந்து பிரமாண வாக்கியம், இல்லைன்னா அது வந்து அனுவாத வாக்கியம். அனுவாத வாக்கியம்னா சும்மா எக்ஸ்ட்ரா சும்மா ஸ்துதி பண்ணுறது. அது புரியுதா? ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் இது விதி வாக்கியம்னு முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணி சொல்கிறோம். அதில் மாந்தியத்தின ஷாக்காவில் ஸ்ரத்தா வித்வா பூத்வா அப்படின்றத ஸ்ரத்தா வந்து இந்த மாத்தியன ஷாக்காவில் இருக்கிறது. அதில் 5 தான் இருக்கிறது. இதில் வந்து 6வது அடுத்த ஷாக்காவில் இருக்க எடுத்துக்கோ. 6வது வந்து ஸ்ரத்தா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ சரவணா அந்த பெரிய பெரிய ஸ்டோர்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கலாம். குழந்த பிறந்ததுலேருந்து அந்த குழந்த வளர்ந்து தாத்தாவாய் செத்து போகிற வரைக்கும் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கான். புரியுறதா? இப்போ வந்து இப்போவே போய் அந்த குழந்தைக்கு சாகிற காலத்தில் யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கி வைப்பேன்னு புத்தி கட்டு. இப்போ என்ன வேணுமோ அதை வாங்கிப்பேன். புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் பொண்ணு வந்து கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வேண்டிய பாத்திர பண்டெல்லாம் வந்து என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லுவான். புரியுதா? அவன் இந்த பாத்திர கடை வச்சு அதுக்கப்புறம் வந்து கோல்டு கடையை வச்சுட்றான், அப்புறம் பிளாட்டின் வச்சுட்றான். எப்படின்னு தெரியல. நம்ம கூட ஒரு பாத்திர கடை ஃபஸ்ட்டு வஸ்திரம் வைக்கிறான், வஸ்திரத்துலேருந்து பாத்திரம் வைக்கிறான், பாத்திரத்துலேருந்து கோல்டு வைக்கிறான், கோல்டுலேருந்து பிளாட்டினம் ப்ரீமியம் அப்படின்றான். என்னமோ அதில் ஒரு சிஸ்டம் இருக்குது ஆக மொத்தம். ஏன்னா ஒரு 3-4 வஸ்திர கம்பெனியில் பார்த்துட்டேன் நான். எல்லாருமே இப்போ வந்து கோல்டு கடை வச்சுருக்கான். புரியுதா? நம்ம ஏழை இல்லாமல் திரும்ப தெரிஞ்சுட்டு ஸ்ரத்தா இல்லை நோடி. ஸ்ரத்தானா விலை கொடுத்து வாங்கணும். எந்த ஒரு விஷயமும் விலை கொடுத்து வாங்கணும். அதில் வேதாந்தத்துக்கு என்ன விலை, அந்த விலைக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரத்தா. புரியுதா? உனக்கு எவ்வளோ ஸ்ரத்தா இருக்கோ பர்ச்சேஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸ்ரத்த இல்லைன்னா அது சும்மா பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இப்படி நான் அந்த காலத்தில் கும்படி பூண்டி இல்லை, கும்படியார் இருக்குல்ல, உம்படியார் கோல்டு, அதுதான் கோல்டு கடை. ஒரே ஒரு கடை தான் அப்போல்லாம். புரியுதா? அது ஏசி வேறு போட்டிருப்பா. மற்ற கடையெல்லாம் ஏசி கிடையாது. அந்த காலம் சொல்கிறேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதா? நான் உள்ளே போனேன். நாங்கள் அப்படி வாட்ச்மேனே ஒரு மாதிரி பார்க்குறேன் என்ன. நீ எதுக்கு வர? என்னை பார்த்தா
இது பிளாட்டினம் வாங்க முடியாதுன்னு. ஐயோ நமக்கு நீ இப்போ திறந்து விட்டு அவன் வெளியில் தான் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோ. அதை எடு இதை எடு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி தரேன். எதுவுமே வாங்க முடியாது. நான் என்னை விற்றா கூட அவ்வளோ பணம் வராது. அது இப்படிதான் அவ்வளோ பிளாட்டினம் அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். அடாப்பாவி இவ்வளோ ரேட்டா? இப்படி என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோன்னா இப்படிதான். அதுக்கு ஒரு விலை இருக்குது. ஆனால் நான் விடுவேன். நான் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வருஷம்லாம் கழித்து கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு உள்ளே போய் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டேன் நான். புரியுதுதான்? அதே உம்பிடியாரில் இப்படிதான் ஒரு மாதம் போட்டுக்கிட்டேன். முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு போட்டுட்டு அது இன்னதுக்கு கர்மா, அது வேறு கட்டணும் போடணும். இல்லை நீ வச்சுக்கூடா, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. புரியுதா? ஃப்ரீடம் இருக்கணும் நமக்கு. மோதிரம் கூட இப்படியே போட்டுவிட்டா அப்படியே அதே பிடிச்சிடும். நீங்கள் போட்டவங்களை திட்ட போகிறீங்க. நான் என் விஷயத்த சொல்கிறேன் நான். ஓகே, சுதந்திரமாக இருக்கணும். இதுக்கு விலை கொடுக்கணும். விலை, வேதாந்தத்துக்கு விலை கொடுக்கணும். அந்த விலைக்கு பேர் ஸ்ரத்தா. இது ஒரு புது விளக்கமாக இருக்குல்ல, இது வரைக்கும் கேட்காத விளக்கம். ஓகே, எப்படி சொல்கிறேல? எப்படி சொல்கிறேன்னா மாண்டுக்கிய கௌடபாதாச்சாரியர் சொல்கிறார், விப்ராணாம் வினய ஏஷகா சம பிராகிருத உச்சதே தம பிரகிருதி தாந்தவத்து ஏவம் வித்வான் சமம் பிரஜே. ஓகே, அவர் சொல்கிறாரு ஞான இந்த சாதன சதுஷ்டியம் ஞானத்துக்கு பிறகு விட்டுருவானா? விடமாட்டான். புரியுதுதான்? அதுக்கு தொடர்ந்து தான் இருப்பான் அப்படின்றத அவர் காரிக்காக்காரு சொல்கிறார். அதாவது சாதன சதுஷ்டயம் ஞானிக்கு செகண்ட் நேச்சர், சுபாவத்திலே இருக்கும் சாதன சதுஷ்டயம். அப்போது இப்போ ஸ்லோகத்து இது மந்திர சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா சம தமாத் உபேதே, சம மாதிரியே உபேதே. உபேத்தன்னா எண்டோவேட்டு அதோடு சேர்ந்து இருக்கணும், சமதமத்தோடு சேர்ந்து இருக்கணும். ஓகே, ஆதினா என்ன? விவேக வைராக்கியம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அந்த எல்லா விஷயமும் சாதன சதுஷ்டியம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோ. சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரினாம் சியாத். சியாத்னு அப் டு ஞான நிஷ்டம் வரும் வரை இது சாதன சதுஷ்டியம் இருந்தாகணும். ஓகே, அப்போ நம்ம பார்த்து இதில் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நிஜமா நிஜமா அது எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு ஒரு கமா போடுற பாரு, அது இல்லாத வரைக்கும் சாதன சதுஷ்டியம். ஓகே, எப்பவுமே ஆனந்தமாக இருக்கேன், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கேன், நோ ப்ராப்ளம். அப்படி தொடர்ந்து செக் பண்ணு, உன்னை ரெகுலராக செக் பண்ணிக்கோ. புரியுதா? என்ன செக் பண்ணு? சாதன சதுஷ்டியம் இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தப்பல பகிரங்க சாதனை அந்தரங்க சாதனை வகுப்பு, அவ்வளோதான். இதுதான் பண்ணுறதுக்கு உனக்கு கொடுக்குறது. சியாத் விதிலிங். ஓகே, விதிலிங்க கம்பல்சரியாக செய்யணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஞான நிஷ்டை அடையிற வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சாதன சதுஷ்டியாக இருக்கிறதா? இந்த சாதன சதுஷ்டியம் தான் நமக்கு உரைக்கல். உன் வாழ்க்கையில் நீ வேதாந்தத்தில் இருக்கியான்றதுக்கு என்ன உரைகள்? சாதன சதுஷ்டியம் இருக்கா இல்லையா அதை பார்த்துக்கோ. புரியுதா? அப்போ ஞானியினுடைய செகண்ட் நேச்சர் சாதன சதுஷ்டியம். இது விதிலிங் சியாத் ததாபி, அதாவது சாதன சதுஷ்டியம் வரை வைதிக கர்மங்களை பாராயணத்தை விட்டுடாத. இப்போ புரியுதா? இப்போ உங்களுக்கு பகவத்கீதா பாராயணம் தொடர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன்னு பர்பஸு அது பகிரங்க சாதனா. புரியுதா? அந்தரங்க சாதனை வர வரைக்கும் இந்த பகிரங்க சாதனையை விட மாட்டோம். சும்மா கேம்புக்காக பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு இவன் முதல்ல என்னென்னோ மிஸ்கன்செப்ஷன் ஐடியா. இவன் ஒரு ஐடியா வச்சுருப்பானா, அப்புறம் அடுத்த தடவை அந்த ஐடியா போய்டும், மெதுவாக நைஸாக போயிடும். இப்போ ஒரு ஐடியா வச்சுருப்பான், அது ஒரு மெதுவாக போயிடும். புரியுதா? பர்பஸ் பார்த்தா கடைசியில் பார்த்தா சாதன சதுஷ்டத்தில் வருது. இந்த பாராயணம் எங்கே வருதுன்னா சாதன சதுஷ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரியுறதா? அப்போ வாழ்க்கை முழுக்க சொல்லணும் போல இருக்குது பகவத்கீதா பாராயணம். ததாபி ஓகே, சில ரேர் கேஸ் இருக்குது, அது போன ஜென்மத்திலே
பகிரங்க சாதனைலாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம், அது டைரெக்டாக சன்னியாசி ஆகிடும். புரியுது தான். சில கேஸ் வந்து விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்து எல்லாம் வந்து எப்படியோ அடிப்பட்டு உதப்பட்டு நம்ம ஒரு லெவலுக்கு வருவோம். ஓகே, சேஃப் ஆகும். இந்த ஏதோ ஒரு மிஷின்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் அடிப்பான், அந்த பக்கம் அடிப்பான். நீ அது எதுக்கு போவானே, இது வாஷிங் மிஷின் இருக்குல்ல, வாஷிங் மிஷின் மெதுவாக சுத்தம், அதுக்கப்புறம் சுற்றுறது பாரு. அப்புறம் அந்த துணியை இப்படி போடும், இப்படி பரட்டும். லாஸ்ட்டாக எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கா இல்லைன்னு சுத்தம். புரியுதா? அதுக்கு பேர் நிதித்தியாசம். பகிரங்க சாதனா, ஆந்தரங்க சாதனா. ஓகே. அதனால் சில ஞானி இருக்கான், கர்ப்பப்பையிலேயே அவன் வந்து ஞானி ஆகிடுவான். வாமதேவர், புரியுதா? வாமதேவர் வந்து அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது அந்த ஞானம் வந்துடுத்து. அது ரொம்ப ரேர். ஓகே, புரியுதா? அப்போ ஞானம் வந்து அவன் வந்து முன்னாடியே பகிரங்க சாதனா அந்தரங்க சாதனா ஜன்மாந்தர விஷயம். புரியுதா? ஒரு ஜென்மத்தில் இருக்கிற விஷயம் இல்லை, கண்டினியூஸாக பண்ணும். தேர்ஃபோர் தத் விதேகே சாதன சதுஷ்டியம் தத் விதிஹி. விதி இருக்கிறது. என்ன விதி? ஆத்மன்யேவ ஆத்மனா பஷ்யதி. சாந்தகா தாந்தகா உபரத திதிக்ஷா மாதிரி ஆத்மன்யேவ ஆத்மனா இது விதி இருக்கிறது. ஓகே, விதி வாக்கியம் வரலேன்னு இவன் பூர்வபக்ஷி எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பான். இதில் 2 பதில் இருக்குது. சங்கரர் சொல்கிறாரு, ஒன்று வந்து வேதாந்தத்தில் வேறு எங்கேயும் சொல்லாத புதிய கருத்து சொன்னால் அதை விதின்னு எடுத்துக்கணும். எங்கேயும் சொல்லாமல் புது வாக்கியம் இருந்தால் அது விதி லிஸ்ட்டில் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து 3, 4, 20 சூத்திரம் 20 விதிர்வா தாரணவத்து அதில் சொல்லிருக்கோம். அதில் வந்து மீமாம்ச சூத்திரம் ஒன்று சொல்லிருக்கோம். என்ன மீமாம்ச சூத்திரம்? விதிஸ்து தாரணே அபூர்வத்வாத். அது புது விஷயமாக இருந்தால் அது வேதத்தினுடைய கட்டளையாக எடுத்துக்கணும். புரியுறதா? இது வரைக்கும் எங்கேயும் வரல, சொல்லப்படலை அப்படின்னா அது வந்து விதி வாக்கியம் அப்படின்னு. ஓகே, அதனால் சாதன சதுஷ்டியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன? மாந்தியந்தன ஷாக்காவில் இந்த விதி வந்து தெளிவாக இருக்கிறது. ஸ்ரத்தா வித்வா பூத்வா ஆத்மானம் ஏவ ஆத்மனம் பஷ்யதி. முதல் ஆத்மானம் ஏவன்றது மனது. மனதினில் இந்த ஆத்மா ஸ்புரிக்கணும். புரியுதா? நமக்கு இப்போ வந்து ஆத்மாவை தவிர மீதி எல்லாம் தெரியுதல்ல. ஆத்மா மாத்திரம்தான் தெரிய மாட்டேது, மீதி எல்லாமே தெரியுது. நம்ம மனசில் ஆத்மா தெரிகிற வரைக்கும் விதி பஷ்யத்தே சாதன சதுஷ்டிய விதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தத் விதேகே. நெக்ஸ்ட் என்ன? தது அங்கதயா. தது அங்கதயாக என்ன? ஆத்ம ஞானத்திற்கு அங்கமாக இருக்கிறது இந்த சாதன சதுஷ்டயம். புரியுறதா? கடைசி சொல்லு வந்து தேசாம் அவசிய அனுஷ்டேயத்வா. மோட்சத்துக்கு 2 விஷயம் கம்பல்சரி. ஒன்று வந்து ஆத்ம தரிசனம், பஷ்யேத். ஆத்மனி ஆத்மானம் ஏவ பஷ்யதி. தன்னுடைய மனசுலேயே ஆத்மாவை வந்து அவன் ரிசீவ் பண்ணணும். செகண்ட் என்ன? ஆத்ம தர்ஷன அங்க ரூபேன சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கணும். 2 தான் இருக்கணும். ஓகே, ஆத்ம தர்ஷனம் இருக்கணும், அந்த ஆத்ம தர்ஷனத்தோட சாதன சதுஷ்டியம் இருக்கணும். ஒரு மனுஷன் இருக்கான்னா எண்ட் ஆஃப் த லைஃப் என்னென்னா சாதன சதுஷ்டயத்தோட ஆத்ம ஞானம் இருக்கணும். இவன் ஞானின்லாம் சொல்லுவான், ஆனால் சாதன சதுஷ்டமே இருக்காது. முதல்ல திதிக்ஷா இருக்காது. ஒரு 4 தடவை அவன்கிட்ட பேச்சுன்னா ஆத்திரம் நிறுத்து. நான் ஞானின்னா அதுக்கான பேச்சுட்டே இருப்பியா? அதனால் எப்பவும் திதிக்ஷா இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு விலை கொடுக்கணும். இது விலை கொடுக்குறது எது? ஸ்ரத்தா. ரொம்ப காஸ்ட்லி ஸ்ரத்தா. புரியுதா? ஏன்னா உன் பர்ஸில் கொட்டினா 5 ரூபா 55 கேஸ் தான் இருக்குது. புரியுதா? அதனால் முதல்ல வந்து ஏர்ன் பண்ணு. எல்லாத்துக்குமே ஏர்ன் பண்ணணும் போல இருக்குது. வீடு வாங்கிறதுக்கு சரி, நாடு வாங்கிறதுக்கு சரி,
இதுக்கு ரொம்ப ஜீவ யாத்திரா ஆத்ம விசாரம் பண்ணுறது இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்றதை உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். அதை வந்து ரெண்டே விஷயம் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆத்ம விசாரம் இருக்கணும், 2 வந்து சாதன சதுஷ்டியம் இருக்கணும் சொல்லி நம்ம போடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.